ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து அரளி விதையோட விதை தாங்க. மரத்துலேயே வந்து செடி மாதிரி வந்திருக்கு, குத்து செடியாக. மரத்துலேயே விதை வந்து நல்லா வெடித்து இருந்திருக்கு. அப்படியே கீழே கொட்டுது. அதை பறித்து அப்படியே தூவி விட்டாலே நல்லா செடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வாடாமல்லி நாற்று போட்டு விட்டோம் பார்த்தீங்களா, குட்டி குட்டி விதைங்கள்லாம், அதெல்லாம் நல்லா வளர்ந்து ஒரு நாற்றுங்கள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் பிரித்து நம்ம இன்றைக்கி வந்து தொட்டிலே வச்சிடலான்ட்டு. தரையில் வச்சா நம்மளே மெரிச்சிடுறோங்க. ஃபுல்லாகவே லேண்டில் வச்சாலே குட்டி குட்டி நாற்றுல வளர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திருப்பி நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து அது தொட்டிலே வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதில் ஒரு 6-7 நாற்று நம்ம வந்து தொட்டியில் வச்சு விட்டுடலாம். ஃபுல்லாகவே உரலாம் ரெடி பண்ணி தொட்டியில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக க்ரோத் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. எல்லாம் 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்திருக்கு செடியெல்லாம். ஃபுல்லாகவே எல்லாமே போட்டு நல்லா ஒரு பூலேருந்து அடியிலேருந்து நல்லா விதை வந்திருக்குங்க. நல்லா முத்தின பூலேருந்து பர்பிள் கலரு பூலேருந்து நல்லா முத்தின விதைங்க தான் எடுத்து போட்டதில் 10-12 நாள்லேயே நல்ல க்ரோத்து. அதுக்கேற்ற மாதிரி மழை குளிர் நல்ல க்ரோத்துக்கு நல்லா வந்திருக்கு ஃபுல்லாகவே. இதை வந்து கொஞ்சம் தொட்டிலையும் கொஞ்சம் தரையிலையும் வச்சிடலான் தான். ஏன்னா தரையில் வந்து வச்சாலும் சரி ஒரு ஓரமாக வச்சு விட்டா எப்படி வளருதுன்னு பார்க்கலான்ட்டு. க்ரோத் வந்து ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அதெல்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுட்டு கொஞ்சம் தரையில் வந்து ஒரு 4 நாற்று நம்ம வச்சு விட்டுருக்கோம். உரமாக கால்படாத இடமா பார்த்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளே மறந்து மெரிச்சிடும், செடியெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. அதனால் தரையில் வளர்கிறது எப்படி இருக்குது, தொட்டியில் வளர்கிறது எப்படி இருக்குதுன்னு 2 வித்தியாசம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பிரித்து நம்ம எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கோம். 1 மாதத்துலேயே மொட்டு வச்சு பூ வைக்கணும்னு சொல்கிறாங்க. நாற்றுலேருந்து வாடாமல்லியில் சீக்கிரமாகவே க்ரோத் வந்துடும், பூலாம் வச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி வந்து செடி வளர்ந்து பூவோட க்ரோத்தையும் நம்ம அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 4 நாற்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிகப்பு தண்டிக்கீரையும் தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ